மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழி பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். அனைவரும் வருக. தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த கூட்டம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத மத்தூர் சத்யா சொன்னாரு. ஒரு டீ கடையில நானு தோழர் நதீம் மத்தூர் சத்யா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ தோழர் நதீம் நிறைய விஷயம் சொல்றாரு. இஸ்லாமிய அமைப்புகள்ல இருக்கிற பிரிவினை பத்தி, இல்ல பிரிவுகள் பத்தி, முஸ்லிம்ஸ்ல நிறைய குரூப்ஸ் இருக்கு அப்படின்றத விஷயங்கள்லாம் சொல்றாரு. அவர் சொல்றதுல எனக்கே பாதி புரியல. பக்கத்துல உட்காந்துருக்க மத்தூர் சத்யாவுக்கு ஹமாம் கி ரெயின்கோட் ஃபேமிலி மாதிரி உட்காந்துருந்தாரு. ஏன்னா அவர் சொல்றது நிறைய புரியல. ஏன்னா நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என் சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு கடற்கரை கிராமம், முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர். இந்த ஊரை பொறுத்தளவு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச முஸ்லீம் பிரிவுகள்னா முத்துப்பேட்டை முஸ்லீம் தெரியும், பக்கத்தூர் போனீங்கன்னா நாச்சிக்குளம் முஸ்லீமு, இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதிராம்பட்டினம் முஸ்லீம், இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச பிரிவினை. ஆனால் அவர் சொல்கிறாரு தக்கினி முஸ்லீம்னு ஒரு குரூப் இருக்குது, தமிழ் தக்கினின்னு சொல்கிறாரு, அப்புறம் ஷியா சன்னி இன்னும் நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்கே இருக்கிற நிலைமைகள் அது எல்லாமே வேற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. அப்போது அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் காலேஜில் எங்கள் மேம் திடீர்னு என்னைய கூப்பிட்டு விட்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு பேஷண்ட் ஏதோ பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னு எனக்கு புரியல, அது என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேஷண்ட் ஆக்சுவலாக ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காரு. என்கிட்ட கேட்டு சொல்லுன்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. மேம் எனக்கு ஹிந்தி தெரியாது மேம் அப்படின்னு சொல்கிறேன். பாய் தானடா நீ, ஹிந்தி பேசணும்ல. அப்பதான் எனக்கு ஒண்ணு தெரியும், பாய்னா ஹிந்தி பேசணும் போல. ஏன்னா எங்க ஊர்ல எந்த பாயும் ஹிந்தி பேசி பார்த்தது இல்ல, தமிழ் நிறைய பேசி தான் பார்த்துருக்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்போது அப்ப இஸ்லாமியர்களை பத்தின அடையாளங்கள் இங்க இருக்கிற பொது சமூகத்துக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இங்க நான் சென்னை வந்த பிறகு பார்க்கும்போது சில விஷயங்கள் தெரிஞ்சு. அப்போ இன்னைக்கு இஸ்லாமியர்களை பத்தின அடையாளங்கள், அவர்களுடைய வாழ்க்கை, பொருளாதாரம், கல்ச்சர், இதை பற்றிலாம் பல அவதூறுகள் ஜோக்காவும் வைக்கிறாங்க, அவதூறாகவும் வைக்கிற ஒரு நிலைமை இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் சிறுபான்மை சமூகம் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுது. உலகத்திலேயே 3வது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அந்த நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குடியுரிமை, அவர்களுடைய வாழ்வாதாரம், இது எல்லாமே சிக்கலுக்குள்ளாக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் இன்டலெக்சுவல் ஸ்பேஸில், சமூக ஜனநாயகவாத அமைப்புகளில் இஸ்லாமியர்களை பற்றின கேள்விகள், விவாதங்கள், இல்லை கருத்துரைகள், பொதுக்கூட்டங்கள் எத்தனை நடக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக நடக்குது, இல்லை இல்லவே இல்லை அப்படின்றது தான் அதுக்கு ஆன்சராக கிடைச்சதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ மத்தூர் சத்யாரை நான் பேசிகிட்டு இருக்கும்போது, பேசாமல் யாருன்னா நடத்தினா நல்லாயிருக்கும், போய் கலந்துக்கலாம், யாரும் நடத்துவாங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் நாம் நடத்தக்கூடாதா அப்படின்னு மத்தூர் சத்யா சொன்னார். அதை சொல்றதோடு அல்லாமல் செஞ்சும் காட்டினாரு. அதுக்கு பல ஏஎம்எஸ் தோழர்கள் அவர்களுடைய உழைப்பை தொடர்ந்து செலுத்தினாங்க. அதுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், 50 பேர் வந்தால் போதும், ஒரு 50 ரோஸ் மில்க் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை 150 வாங்க அப்படின்னு சொன்னார் மத்தூர் சத்யா. 150 காலின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அரங்கம் நிறைஞ்சிருக்குது. வந்திருக்கிற எல்லா தோழர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த மாதிரியான வாதங்கள், இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமியருடைய வாழ்நிலை பற்றி, சமூக பொருளாதார விஷயங்கள் பற்றி பல அரங்குகளில் பல சமூக ஜனநாயகவாத அமைப்புகளுடைய நிகழ்ச்சி நிரலில் இடம்பெறுமானால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக அமையும். அதற்கான தொடக்க புள்ளி தான் இந்த நிகழ்ச்சி. இப்போது நான் தலைப்புக்குள்ளே வரேன். தலைப்பு என்னென்னா, இஸ்லாமிய அரசியலின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி எனக்கு தலைப்பு கொடுத்தாங்க. எப்போவுமே எதிர்காலத்தை பற்றி நாம் எப்போ சிந்திப்போம்னா, நிகழ்காலம் பிரச்சனைக்குள்ளாகும் போது நமக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படுறது இயல்பு. இன்னைக்கு இஸ்லாமிய அரசியலில், இஸ்லாமியர்களோட வாழ்க்கையில் புல்டோசர் அரசியல், இன்னும் குடியுரிமை பறிப்பு, உணவு அரசியல், கும்பல் தாக்குதல்கள்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் நம்ம உட்காந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போது இப்படிப்பட்ட சூழலில் இந்த தலைப்பை ஒட்டி நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு 3 புத்தகங்கள் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அந்த 3 புத்தகங்களை நான் சொன்னாலே, அதை கொண்டு போய் சேர்த்துட்டாலே என்னுடைய உரையுடைய நோக்கம் பாதிக்கு மேலே நிறைவேறணும்னு நினைக்கிறேன். முதல் புத்தகம் இஸ்லாமியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற அஸ்கர் அலி இன்ஜினியர் அப்படின்ற ஒருத்தர் எழுதின புத்தகம். இந்த புத்தகம் இதுவரைக்கும் சங்கிகள் வைக்கிற அவதூறுகள், என்ன மாதிரியான அவதூறுகள்னா, இஸ்லாமியம் எப்படி உருவாச்சு தெரியுமா, அது எப்படி வெவ்வேறு நாடுகளுக்கு பரவுச்சு தெரியுமான்னு
ரொம்ப இழிவா கேவலமான முறையில் அந்த நிலைமைகளை எல்லாம் விளக்கும்போது அஸ்கர் அலி இன்ஜினியர் என்ன பண்ணுறாருனா, இஸ்லாமியம் எந்த வகையான சமூக பொருளாதார சூழலிலிருந்து உருவாச்சு, அது எப்படி பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான முறையில் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அது முதல் புத்தகம். ரெண்டாவது புத்தகம் நான் எடுத்தது எது அப்படின்னு பார்த்தா, இஸ்லாமிய அடையாளங்கள் பற்றி ரொம்ப சிறப்பாக விளக்குன திராவிடியன் சாஹிப் அண்ட் பிராமின் மௌலானா அப்படின்ற ஒரு புத்தகம். இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகமும் எனக்கு வந்து இந்த உரையை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இஸ்லாமிய அரசியல் இந்த திராவிட ஆட்சி காலகட்டத்தில் இல்லை திராவிட அரசியல் காலகட்டத்தில் எப்படி பயணித்தது அப்படின்றத இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக விளக்கியிருக்கு. இந்த புத்தகத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. இதுக்கப்புறம் மூன்றாவது ஒரு முக்கியமான புத்தகம், இன்றைக்கு இஸ்லாமிய அரசியல் என்ன வகையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுது, இதுக்கு எதிராக நாம் எப்படி வேலை செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது இந்த புத்தகம். பேராசிரியர் முஜிபுர் ரஹ்மான் எழுதிய என்னுடைய தலைப்போட்டின த பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் முஸ்லீம். இந்த 3 புத்தகங்களையும் நான் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சொல்றதுல முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இப்போ தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட எப்பவுமே எதிர்காலத்தை பத்தி நாம் யோசிக்கணும்னா முதல்ல நாம் எந்த கடந்த காலத்திலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்றத பத்தி நாம யோசிக்க வேண்டியிருக்குது. நம்மளுடைய கடந்த காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இஸ்லாமிய அரசியல் 3 முக்கியமான காலகட்டங்களை கடந்து வந்திருக்குது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்துல்லா ஏற்கனவே அதை விளக்கியிருந்தாரு. 1857 முதல் சுதந்திர போராட்டம் நடக்குது. முதல் இந்திய சுதந்திர போராட்டத்துல அதிக அளவுல இஸ்லாமிய மக்கள் பங்கெடுக்கிறாங்க. இப்படி இஸ்லாமிய மக்கள் அதிக அளவுல பங்கெடுக்கும் போது இது வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு பெரிய தலைவலி ஆகுது. அப்போ ஆங்கிலேய அறிஞர் ஒருத்தர் இஸ்லாமிய மக்கள் இந்த போராட்டங்களை பத்தி ஒரு ஆய்வறிக்கையை தயாரிச்சு கொடுக்குறாரு. அதுல ஒரு கேள்வி அவரே கேட்கிறாரு, மாட்சிமை பொருந்திய மகாராணிக்கு எதிராக இந்திய மக்கள் கிளர்ச்சி எழுந்து போராடுவாங்களா என்ன, அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவரே அதுக்கு ஆன்சர் சொல்றாரு, கண்டிப்பாக போராடுவாங்க. அவங்களுடைய வரலாறுல, அவங்களுடைய மார்க்கத்தில், அவங்களுடைய சிந்தனையில் எல்லாமே ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் எல்லா வகையான இழிவுகளுக்கு எதிராகவும் போராடக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு ஒரு கருத்தியல் அவங்களோட இஸ்லாமிய மதத்திலேயே இயல்பாக இருக்குது. அதனால நாம் என்ன பண்ணாலும் அவங்க போராடிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேய அரசு முதல்ல என்ன பண்ணுதுன்னா, இஸ்லாமியர்களை அவர்களுடைய அரசியலிலிருந்து ஒதுக்கி வைக்கிறது, இராணுவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறது, கல்வியிலிருந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு இஸ்லாமியர்கள் முதல்ல இந்த அரசியல், இராணுவம், கல்வி போன்ற அதிகாரமிக்க இடங்களிலிருந்து கீழே இறங்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1857 நடந்த இந்த முதல் சுதந்திர போராட்டத்துக்கு பிற்பாடு தான். அப்போ இங்கேயே வந்து என்னன்னா ஒரு கேப் உருவாயிடுச்சு. இப்போ நாம நிறைய பேசுறோம் இல்லையா, இன்டெலெக்சுவல் ஸ்பேசஸ்ல இஸ்லாமிய குரல்கள் இல்லை அப்படின்னா படிக்க விட்டா தானே, அதுக்கான ஸ்பேஸே அங்கே என்ன பண்றாங்கன்னா கட் பண்ற வேலையை 1857 நடந்துடுச்சு. அப்போ இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, ஜாமியா யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான சில இயக்கங்கள்லாம் நடக்குது அப்படின்றது நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். ஆனால் இது அந்தந்த பகுதிகளில் சில மாற்றங்களை உண்டு பண்ணாலும் அகில இந்திய அளவுல நீங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்கள் தொடர்ந்து பின்தங்கிய நிலையில, எதுல, கல்வியில, மற்றபடி இராணுவத்துங்கள்ல இல்ல அரசியல் அதிகாரங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே பின்தங்கிய இடத்துல தான் இருந்தாங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதற்கு பிற்பாடு 2வது முக்கியமான காலகட்டத்தை பத்தி நாம யோசிக்க வேண்டியிருக்குது. அதுதான் வந்து 1947. அப்துல்லா தோழர் நிறைய அதை பத்தி பேசினாரு. குறிப்பா அங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நாடு உருவாயிடுச்சு. அப்ப இந்தியா என்ன வகையான நாடு அப்படிங்கும்போது இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்கே எல்லா இஸ்லாமியர்களும் சமரசமின்றி எல்லா வகையான அரசியல் உரிமைகளும் அவங்களுக்கு கொடுப்போம், கல்வியில் உரிமை கொடுப்போம், சமூக பொருளாதாரத்தில் அவர்களுக்கான எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு இந்திய அரசியல்வாதிகளும் இந்திய அரசியல் சாசனமும் அவங்களுக்கு நம்பிக்கை அளிச்சு இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே இருக்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுது. ஆனா அதை செஞ்சிச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும் அது எந்த வகையில் அது நிறைவேற்றிருக்கு அப்படின்றது. அப்போ இது மட்டும் பிரச்சனை இல்லை. இதை தாண்டி என்னன்னா, ஒரு இங்கிலீஷ்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வாக்கியம் உண்டு, கில்ட்டி அன்டில் ப்ரூவன் இன்னசென்ட். அதாவது ஒருத்தர் வந்து நிரபராதி, ஒருத்தர் வந்து எப்பவுமே நிரபராதி தான். அவர் வந்து குற்றம் பண்ணிட்டாருன்னு நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் நிரபராதி தான். ஆனா இந்திய இஸ்லாமியர்கள் மத்தியில மட்டும் எப்படின்னா, அவன் வந்து கண்டிப்பா கில்ட்டி, அவன் கண்டிப்பா வந்து நாட்டுக்கு உண்மையா இருக்கானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு, அவன் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நான் அவனை வந்து ஏத்துக்குவேன் அப்படின்ற ஒரு
நிலை வந்து இந்திய முஸ்லீம்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சு. அதை பல விஷயங்கள்ல தோழர்கள் முன்னாடி விளக்குனாங்க. எல்லா இடங்களையும் நான் நல்லவன்டா, நான் இந்திய நாட்டுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்டா, நான் இந்திய கொடியை தான் எப்பவுமே நெஞ்சில் கொஞ்சம் பச்சை குத்திட்டு திரியிறேன், வேணா இன்னும் எம்ப்ராய்டில் வேணாலும் போட்டு அடிச்சுட்டு போறேன், ஆனா என்னை நீ நம்பு, நான் இந்தியன் தான். இப்படி எல்லா இடங்களிலும் இந்தியன் அப்படின்ற ஒரு விஷயங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு 1947க்கு பிற்பாடு தள்ளப்படுது. இதுவும் என்ன பண்ணுதுன்னா, தொடர்ந்து இஸ்லாமியர்களை அவர்கள் படிக்கிற கல்வி நிலையங்கள்ல, அரசியல் அதிகாரங்கள்ல, இராணுவங்கள்ல, இது அரசு அதிகாரமிக்க பதவிகள்ல எல்லா இடங்களையும் அவர்களை கேள்விக்குட்படுத்துவது, இல்ல அவர்களுடைய தேசபக்தியை, அவர்களுடைய குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள்ல தொடர்ந்து அவங்கள வந்து பிரச்சனைக்குள்ளாக்குறதுன்ற வேலை 47ல இருந்தே நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த காலகட்டங்களில் சச்சார் கமிட்டி போன்ற சில விஷயங்கள் நடந்தாலும் அது இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய நிலைமைகள்ல ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தல. அப்போ 1857 ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாச்சு. 1947 அவனுடைய தேசபக்தியையும் குடியுரிமையும் பத்தி கேள்விகள் எழுப்பியாச்சு. அடுத்த அதோடைய பீக்கு தான் எதுன்னு பாத்தீங்கன்னா 2014 வலதுசாரிகளுடைய ஆட்சி கட்டில ஏறுறாங்க. ஏறும்போதே அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வந்தேரிகள், அவங்க இந்த நாட்டின் பூர்வகுடிகளாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு பூர்வகுடி இல்லாத ஒருத்தருக்கு எல்லா வகையான உரிமைகளும் எதுக்காக கொடுக்கணும்? அப்ப எந்த வகையான உரிமைகளும் கொடுக்க வேண்டியதில்லை, அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்படுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட உள்ள வந்த குரூப் தொடர்ச்சியா இஸ்லாமியர்களுக்கு எதிரான எல்லா வகையான அரசியல் பொருளாதாரத்துல, கல்வியில தொடர்ந்து தாக்குதல்களை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியும். அப்படி இந்த 2014 இந்த செட்டப் இருக்குது இல்லையா, இந்த காலகட்டத்தில் தான் நாம் வந்து இஸ்லாமிய அரசியலின் எதிர்காலம் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ இஸ்லாமிய அரசியலின் எதிர்காலம் அப்படின்னு நம்ம பேசும்போது 3 முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் மையப்படுத்தி பேச விரும்புறேன். அதுல முதல் விஷயம் அடையாளம். இஸ்லாமியர்களை எந்த வகையான அடையாளங்களில் பார்க்கப்படுகிறார்கள், இல்ல இஸ்லாமியர்கள் தங்களை எப்படி எந்த அடையாளத்தோடு பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் முதல் விஷயமாக்கிறேன். இஸ்லாமியர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படின்றது இஸ்லாமியர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை நான் 2வது உத்தலைப்பா வச்சு பேச விரும்புகிறேன். 3வது விஷயம், இஸ்லாமிய அரசியலின் எதிர்காலம் என்பது ஒரு புதிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான ஒரு ஒன்று திரட்டப்பட்ட அணியை உருவாக்குவதன் மூலம்தான் எதிர்கால இஸ்லாமிய அரசியல் உருவாக்க முடியும் அப்படின்றத 3வது உத்தலைப்பா வச்சு பேச இருக்கிறேன். அதுல அடையாளங்கள் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா நம்ம இஸ்லாமியர்களை பத்தி சொல்லும்போது அவர்கள் வந்தேரிகள், அவங்க இந்த நாட்டின் பூர்வகுடிகள் இல்லை அப்படின்ற கருத்து வந்து ரொம்ப பரவலா வைக்கப்பட்டு இருக்கு. அவர்கள் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் அல்ல அப்படின்றது தான் பரவலா வைக்கப்படுற வாதமா இருக்குது. உங்க எல்லாருக்குமே நாகூர் கனிபா தெரிஞ்சிருக்கலாம். நாகூர் கனிபாவுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் இருக்கு. இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன் மானம் எங்கள் உயிராகும், யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று யாரடா சொன்னது அப்படின்னு அவர் 90களில் பாடியிருக்கிறாரு. 2014 தான் ரொம்ப பொருத்தமா இருக்குது. அப்போ ஏன் இந்த பாடல்களை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய பூர்வகுடிகளா அவர்கள் இந்த நாட்டின் சொந்தக்காரர்களான்ற கேள்வி தொடர்ந்து அந்த 90களில் 40களில் எழுப்பப்பட்டுட்டே இருந்திருக்குது அப்படின்றத தான் இந்த இடத்துல நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல இந்திய நிலைமைகள்ல தமிழக முஸ்லிம்களுடைய நிலைமை மட்டும் மற்ற மாநில முஸ்லிம்களை விட மேலோங்கி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடிப்படை என்ன அப்படிங்கும்போது பெரியார் அப்படின்னு ரொம்ப தட்டையா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பெரியாருடைய வேலைகள், அவருடைய சிந்தனை எந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்கு அந்த வலதுசாரிகளுக்கும் இடையில இருக்க இந்த விஷயங்களை தனிச்சு இந்தியா இன்னும் தமிழகத்தை ஒரு சமத்துவ பூமியா, அபாயம் இருக்குது ஆனா சமத்துவ பூமியா மெயின்டைன் பண்றதுக்கு எது உதவியா இருக்குது அப்படிங்கும்போது அங்கதான் வந்து பெரியார் வந்து எப்படி இஸ்லாமியர்களை பார்த்தார், எந்த அடையாளங்களுக்குள் பெரியார் வந்து இஸ்லாமியர்களை கொண்டு போனார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பெரியார் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்க இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைகள் காரணமாகவோ இல்லை இங்க வணிகம் பண்ண வந்த அரேபியர்கள் அவர்களுடைய மார்க்கங்கள் பிடிச்சு போய் அப்படிதான் வந்து மதம் மாறியவர்களாக தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் பல சாதிகள், பல பிரிவுகள் அவங்கவுங்க ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறாங்க, ஏதோ ஒரு சாமியை கும்பிடுறாங்க. அப்படி இஸ்லாமியர்கள் யாருன்னா அல்லா சாமியை கும்பிடுறவங்க அப்படின்றாரு. அல்லா சாமி அது அந்த டேர்மே வந்து அப்பதான் உள்ள வருது. அப்ப இஸ்லாமியர்கள் யார் அப்படிங்கும்போது அவர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த பெரியார் ரொம்ப ஆணித்தரமா நிறுவுறார். இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் பண்றாரு பெரியார். என்னன்னா, இங்க இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு நாம் என்ன தீர்வுன்னு நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனா இஸ்லாமையும் ஒரு தீர்வாக நாம் முன்வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும்
பெரியார் வந்து சொல்றாரு. இது யாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சோ இல்லையோ, அங்கிருந்த ஒரு 1930 வாழ்ந்த மௌலவி ஹமீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய பேரறிஞர், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது பெரியார. எப்படி குன்றக்குடி அடிகளார் வந்து பெரியாரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்ததை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி மௌலவி ஹமீதும் என்ன பண்றாருன்னா பெரியாரோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை வச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த மௌலவி ஹமீது என்ன பண்றாருன்னா ஒரு புத்தகம் எழுதுறாரு, இயற்கையின் வழிவந்த மதம் அப்படின்னு. அதுல பெரியாருடைய கருத்துக்கள் இருக்குது இல்லையா, சாதிகள் அற்ற சமத்துவம் நிறைந்த ஒரு மதமா இஸ்லாமிய மதத்தை பெரியார்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையெல்லாம் தன்னுடைய புத்தகத்துல அவர் வந்து எழுதுறாரு. இப்படி திராவிட அரசியலில் இஸ்லாமியர்கள் இணையிற இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்தில் தான் இணைகிறாங்க. இஸ்லாமியத்தை திராவிட அரசியல் ஏத்துக்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. இஸ்லாமியர்கள் திராவிட அடையாளத்தின் பக்கம் திரும்பி பார்க்குற ஒரு நிலைமையும் அந்த காலகட்டத்தில் தான் உருவாகுது. இதோட தொடர்ச்சியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் பெரியார் சும்மா சாதாரண எல்லாம் கிடையாது, சூப்பர் பாராட்டிட்டு இங்கிட்டு போயிட்டு தப்பு பண்ணா பொருளிலே அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி பல இடங்கள்ல தொடர்ச்சி என்ன பண்றாருன்னா விமர்சனம் பண்றாரு. ஆனா அப்படிப்பட்ட விமர்சனங்கள்ல கூட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய மக்கள் வந்து தனக்கான அடையாளம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க அப்படின்றத நம்ம வரலாறு படிக்கும்போது தெரியுது. என்னன்னா, நாங்கள் திராவிடர்கள், இந்த மண்ணின் பூர்வக்குடிகள். பெரியார் யார்? திராவிட சமூகத்தின் தலைவர். அப்போ அவர் வந்து ஒரு விமர்சனம் சொல்றாருன்னா அந்த விமர்சனத்தை ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போலாம். ஆனா அவரை எந்த கட்டத்திலும் நிராகரிக்கவில்லை. பெரியாரை நிராகரிக்கிற வேலை எங்கேயும் செய்யல. அதாவது சின்ன சின்ன குழுக்களா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு இஸ்லாமிய சமூகமா நின்று பெரியாரை எந்த இடத்துலயும் விமர்சிக்கல, நிராகரிக்கல. விமர்சிக்கலாம் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா நிராகரிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்க கூர்மையா பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா இந்த ஒரு புள்ளியில தான் என்ன ஆகுதுன்னா, இந்த பக்குவம் தான் திராவிட அரசியலை இஸ்லாமியர்களின் பக்கம் ஈர்த்தது, இஸ்லாமியர்களை திராவிட அரசியலின் பக்கம் ஈர்த்தது. இப்படி பல விஷயங்கள் நடக்குது. இதோட ஒரு கட்டத்துல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நபிகளாருடைய பிறந்தநாள் நாளான்னைக்கு கூட வருது, மிலாது நபி. இந்த மாதிரியான பிறந்த நாள்கள்ல திராவிட தலைவர்கள் போய் பங்கெடுத்துக்கிறாங்க. சுயமரியாதை கூட்டங்கள்ல இஸ்லாமிய தலைவர்கள் போய் பங்கெடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இங்க இந்த திராவிட சமூக கட்டமைப்புல நடக்குது. ஏன் அடையாளம்ன்ற தலைப்புல நான் இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னா, இந்த வகையில் தான் இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் பூர்வக்குடிகள், இந்த மண்ணில் நீ வெளியிலேருந்து வந்துட்டு வடக்குலேருந்து வந்துட்டு நீ யார் ஏன் மாமா மச்சான கேள்வி கேட்கறது, கொஸ்டின் கேட்கறது, நீ யாரா அப்படின்ற இந்த தமிழ் மண்ணின் பாரம்பரியம் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. யாதும் முறை யாவரும் கேள்வின்னு நம்ம சொல்லி கொடுத்த ஒரு சமூக கட்டமைப்புல தான் வாழ்ந்துட்டு வந்தோம்னாலும் அதனுடைய பீக்கு தான் பெரியார். அந்த பெரியார் தான் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறாரு அப்படின்றது இந்த புத்தகம் படிக்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் என்னன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருது. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும்போது ராஜாஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்து முதல்ல ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் எங்க மேம் மாதிரி சொல்றாரு, முஸ்லிம்ஸ் கண்டிப்பா வந்து ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரான முதல் குரல் ஹசீஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த எம்எல்ஏ, ஹிந்தியா அது வந்து நம்மளை அழிக்க வருது, அதை தூக்கி வெளியே வை அப்படின்னு தன்னுடைய முதல் குரலை பதிவு செஞ்சவர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஹசீஃபுல்லான்ற எம்எல்ஏ. அப்போ இது மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். 20,000 இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து வாணியம்பாடியில தமிழை பாதுகாப்போம்னு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இங்க நம்ம பக்கத்துல திருவல்லிக்கேணி பீச்ல என்னன்னா மேற்க நோக்கி ஹிப்லா இருக்கு இல்லையா, ஹிப்லான்றது இஸ்லாமியர்கள் பார்த்து தொழுகிற விஷயம். அந்த ஹிப்லாக்கு ஆப்போசிட்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அந்த சைடு நடந்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த மாலை நேரம் வருது, திடீர்னு பாத்தீங்கன்னா தொழுகை நேரம் வந்துருச்சு. உடனே என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்தை நிறுத்திட்டு அப்படியே எல்லாரும் ஹிப்லா நோக்கி திரும்பிட்டு தொழுகையை முடிச்சுட்டு திருப்பி தமிழ் வாழ்க அப்படின்னு அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி அப்படின்ற முழக்கம் இஸ்லாமியர்கள் மத்தியில இந்த காலகட்டத்தில் அதிகமாக மேலோங்கி இருந்துச்சு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ மொழியால் நாங்கள் தமிழர், மதத்தால் நாங்கள் இஸ்லாமியர், தேசத்தால் நாங்கள் இந்தியர் அப்படின்ற இந்த முழக்கம் தான் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் பூர்வக்குடிகள் அப்படின்ற விதைக்கு இன்றைய வரையும் வலதுசாரிகளால அந்த வேற வெட்டி எடுக்கவே முடியல. யாராவது வந்து சொன்னா அவன் நம்மால் கிடையாதுரா பாகிஸ்தான்காரன் சொன்னான்னா பைத்தியம் கீழ்ப்பாக்கம் போ அப்படின்னு சொல்ற நிலைமையில் தமிழ்நாடு இருப்பதற்கு அடிப்படை காரணம் இங்கே திராவிட அரசியலில், அதாவது ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. திராவிட அரசியல் இஸ்லாமியர்களை ஏத்துக்குச்சு, இஸ்லாமியர்கள் திராவிட அரசியல் ஏத்துக்கிட்டாங்க. இது ஒரு பைனரியா நடந்த ஒரு விஷயமா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா
இன்னைக்கு தமிழ் வழி நம்மளுடைய அடையாளங்களை அவர்கள் எல்லா வகையிலும் என்னன்னா குழப்புறதுக்கும் நம்மளுடைய அடையாளங்களை அழிக்கிறதுக்கும் அவங்க தொடர்ச்சியா வேலை செஞ்சிட்டு இருக்க இந்த வேலையில இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களை மீட்டெடுக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்றதுக்கு அப்போ நாம் எல்லா வகையான தமிழுக்கான போராட்டங்கள்லையும் இந்திய கட்டுமானத்திற்கான போராட்டத்திலையும் நாம் தொடர்ச்சியா ஈடுபட்டிருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களையும் இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டியிருக்குது. ஏன்னா இந்தியா அப்படின்ற இந்த கட்டமைப்பு உருவாவதற்கு இங்கே சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த எத்தனையோ இஸ்லாமிய தலைவர்கள் இருக்கிறாங்க. ரீசெண்டாக கூட ஏஎம்எஸ்னுடைய அந்த வீடியோவில் ஒரு மாக்காய்க்காவுடைய பாடல் ஒன்று போட்டாங்க. எந்தெந்த இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய உயிரை இழந்து உடைமையில இழந்து இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறாங்க. அப்போ இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள், இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக போராடி இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய கட்டுமானத்துல எல்லா சமூகத்தின் மாதிரியும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் எல்லா உரிமையும் எல்லா அக்கறையும் எல்லா வகையான உரிமைகளும் இருக்குது அப்படின்றது இந்த விஷயத்திலிருந்து இஸ்லாமியர்களும் புரிஞ்சுக்கணும், சமூக ஜனநாயகவாதிகளும் புரிஞ்சுக்கணும், நடுநிலையாளர்களும் புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய அடையாளத்தை அழிப்பதில் தான் வலதுசாரிகள் தொடர்ந்து வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்தியர்கள், தமிழர்கள், இந்த மண்ணின் பூர்வக்குடிகள் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து பரப்புரையாக பரப்பினால் ஒழிய நம்மால் இஸ்லாமியர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இஸ்லாமியர்களின் அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் எதிர்காலத்தை பத்தி நாம பேசும்போது தான் நான் கரெக்டா இந்த தலைப்பை பத்தி எடுக்கும்போது ஏற்கனவே காங்கிரஸை நிறைய திட்டாங்க. நான் திட்ட வரல, ஏன்னா திட்டுற நிலைமையிலையும் இல்லை. ஏன்னா காஷ்மீர்ல அந்த ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறாங்க. அது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். அந்த கொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு எதிராக இருந்த அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா ஒரு ஒரு அந்த அந்த நேரத்தில் இருந்த வலதுசாரி எம்எல்ஏ என்ன பண்றாருன்னா பிரச்சாரம் பண்றாரு. அப்படி பிரச்சாரம் பண்ற அந்த எம்எல்ஏ இப்ப என்ன பண்றாருன்னா காங்கிரஸ்ல சேர்ந்துட்டார். சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க சட்டமன்றத்துல. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்க இருக்கிற இஸ்லாமிய சக்திகள் எவ்வளோ இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க காங்கிரஸுக்காக, இல்லை காங்கிரஸ் நம்மளை பாதுகாக்கும்னு நம்பி ஓட்டு போட்ட எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, சமூக ஜனநாயகவாதிகள் இருக்கிறாங்க, நடுநிலையாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு குறைந்தபட்சம் அந்த நபர் நான் அன்னைக்கு அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பண்ணது தப்புங்க, எல்லாரும் மன்னிச்சுக்கங்க, இனி நான் அது போன்ற தவறை செய்ய மாட்டேன்னு ஒரு குறைந்தபட்ச நெகோசியேஷனுக்கு கூட காங்கிரஸும் யோசிக்கல. இங்க இருக்கிற முன்னணி இஸ்லாமிய சக்திகள், அது காங்கிரஸ்குள்ள இருக்கிற சக்திகள், அவங்களையும் தான் நான் சொல்றேன், சமூக ஜனநாயகவாத சக்திகள், இவங்க யாரும் எந்த இடத்துலையும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கல அப்படின்ற ஒரு சோகமான ஒரு விஷயத்தையும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அதுக்காண்டி காங்கிரஸை கேன்சல் பண்ணிட்டு போயிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. இது உணர்ச்சி வசப்படுறதுக்கான காலகட்டம் இல்லை. இது ரொம்ப பக்குவமா இங்க, ஏன்னா மிகப்பெரிய அரசியல் பலத்தோடு மிகப்பெரிய பணபலத்தோடு 100 ஆண்டு காலமாக செதுக்கிய சித்தாந்தத்தோடு ஓர் வலதுசாரி கும்பல் தயார் நிலையில் இருக்குது. இதுக்கு எதிராக நாம போராடணும், வேலை செய்யணும் அப்படின்னா 1949 அவன் செய்த தவறுகளை ஒரு காலத்துல நம்ம மறக்கக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் அதை வச்சுக்கிட்டே அவனை நாம கேன்சல் பண்ணவும் முடியாது. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதிகபட்ச அரசியல் பக்குவத்தோடு இதை அணுக வேண்டியிருக்குது. நாம் அவனோட நெகோசியேட் பண்ற இடத்துக்கு நாம் நகர வேண்டியிருக்குது. ஆனா அதுக்காண்டி உழைக்க வேண்டியிருக்குது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலித்துகளுக்கு தனி தொகுதி கொடுப்பது போல முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்ற பகுதிகளிலையும் தனி தொகுதிகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு 1947 ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆளா நின்று எதிர்த்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு எல்லா வகையான உரிமைகளையும் நாங்க பெற்றுத்தர்றோம், நீங்க எதுக்கு இதுக்குன்னு தனியா ஒரு தொகுதி கேட்குறீங்க, இது இன்னொரு பிரிவினையை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட்டேல் நல்லா இருப்பாரு, திருப்பி பார்த்தாருன்னா தெரியும். ஏன்னா 11.2% இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 1947 11.2% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. 2019 வெறும் 4.4% இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னும் டேட்டா எடுத்து பார்த்தா இன்னும் கம்மியா தான் இருக்கும். அப்போ அரசியல் அதிகாரத்தில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை தொடர்ச்சியா குறைச்சிட்டு இருக்கான். வெறும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை மட்டும் குறைக்கிறது இல்ல, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பும் எல்லா வகை ஜனநாயக சக்திகளையும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா குறைச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு சமூகத்தை நீங்க குடியுரிமையை பறிக்கணும்னா, 2ஆம் தர குடிமக்கள் ஆக்கணும்னா அவர்களுடைய அரசியல் வாய்ஸை ஒழிச்சு கட்டணும். அவர்களுக்காக பேசவும் யாரும் இருக்கக்கூடாது, அவர்களும் பேசக்கூடாது. இந்த அஜெண்டாவை மையப்படுத்தி தான் அவருடைய அரசியல் ஒவ்வொரு கட்டமா நகர்ந்து போயிட்டு இருக்குது. இப்பேற்பட்ட காலகட்டத்துல தான் நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அரசியல் அதிகாரத்தில் இஸ்லாமியர்களுக்காக பேசுபவர்களையும்
இஸ்லாமியர்கள் அங்கே போய் பேசுவதையும் அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை, அதுக்கான உத்திகளை, அதுக்காக உழைப்பை நாம் வந்து செலுத்த வேண்டியிருக்குது அப்படின்றது நாம இந்த விஷயத்த பார்க்கும்போது புரியுது. ஏன்னா ஒருத்தரை எதிரியாக்குறது ரொம்ப ஈஸி இந்த காலகட்டத்தில். ஆனா நண்பராக்குவதில் தான் அரசியல் இருக்கிறது. ஏன்னா தோழர் திருமாவளவன் பாணியில சொல்லணும்னா அமைப்பாய் திரள்றதில் தான் இங்கே அரசியல் இருக்கிறது. அப்போ இப்பேற்பட்ட அரசியலை நோக்கி நகர்றது, அரசியல் பிரதிநிதித்துவம், அரசியல் அதிகாரத்தை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுதான் இந்திய அரசியலில் இஸ்லாமியர்களின் எதிர்காலத்தை இன்னும் ஒரு படி மேலே போய் நின்று தீர்மானிக்க போகுது. மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம், பல தோழர்கள் ஏற்கனவே பேசிட்டாங்க. ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அதை பற்றி தொடர்ச்சியாக பேசினாங்க. என்னன்னா பொதுவாக நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபாசிசம் வந்து எப்போவுமே மனிதத்தன்மையற்றது. அது ஜெர்மன் வகை ஃபாசிசமாக இருந்தாலும் சரி, இல்லை இட்டாலி வகை ஃபாசிசமாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற நாங்கள் ஃபாசிசமே இல்லைன்னு சொல்லிட்டு திரிகிற ஃபாசிச குரூப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே மனிதத்தன்மையற்றது. அது வந்து ஒரு பக்கம் எதிரிகளையும் கடிக்கும், திடீர்னு பார்த்தா தான் வீட்டு பிள்ளையும் கடிக்கும். அந்த மாதிரியான தன்மை அதுக்கு எப்போவுமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டின் எதிரிகள் அப்படின்னு அவன் தொடர்ச்சியாக சொன்னாலும், கடிச்சு வைக்கிறது என்னவோ திரும்பி பார்த்தா அங்கே இருக்கிற தலித்துகள். அவன் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒன்றுபடுத்துகிற அங்கே இருக்கிற தலித்துகள் இன்னும் பார்த்தீங்கன்னா 2014 அப்புறம் அதிக அளவில் தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது. அப்போது இப்பேற்பட்ட சூழலையும் நாம் இஸ்லாமியர்களாகிய நாம் வந்து என்னென்னா கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா சில கருத்துக்கள் கூட சொல்கிறாங்க அப்படின்னு முஜிபுர் ரஹ்மான் இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. வளைகுடா நாடுகள், இந்த மாதிரியான இஸ்லாமிய நாடுகள் கிட்ட நாம் வந்து தொடர்ச்சியாக உதவி கேட்டால், ஒரு நெகோசியேட் பண்ணால் இங்கே இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து நாம் தப்பிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி பலர்கிட்ட வருது. ரொம்ப தூரம்லாம் போவேன்னா பக்கத்தில் இருக்க பாலஸ்தீனை பாருங்க, அதுக்கு அவன் வந்து என்ன மாதிரியான ரிப்ளை கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் பாலஸ்தீனுக்கு எதிராகவும் காசாக்கு எதிராகவும் வளைகுடா நாடுகள் மேற்கொள்ளுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலே அதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்படின்றத முஜிபுர் ரஹ்மான் சொல்கிறார். ஏன்னா அவர்களுக்கு அவர்களுடைய நாடு, அவர்களுடைய பணம், அவர்களுடைய சொத்து, இதை பாதுகாக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, சிந்தனை இருக்குது. அதை மீறி இந்தியாவோடு முரண்படுறது, இந்தியாவோட சண்டை போடுறது அப்படின்றதெல்லாம் ஒரு நாடாக, ஒரு அரசாக செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கறது உண்மையிலே நடக்காத ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி எல்லா நாடுகளையும் ஜனநாயகவாதிகள் இருக்கிறாங்க. அது இஸ்லாமிய நாடுகள்லையும் இருக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகள்லையும் இருக்கிறாங்க, யுனைடெட் நேஷன்லையும் இருக்கிறாங்க, எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாங்க. அந்த ஜனநாயகவாதிகள் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாடாக, ஒரு அரசாக நமக்காக வந்து குரல் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பதில் எதுவும் வந்து நடக்க போறது இல்லை அப்படின்றத முஜிபுர் ரஹ்மான் விளக்குறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அரசியல்ல இருக்கிற இல்லை கலை இலக்கியத்தில் இருக்கிற மிக முக்கியமான புள்ளிகள், நிறைய கான்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம அரசியல்ல. ஆனால் கான்றது முஸ்லீம்னு எனக்கு லேட்டாக தான் தெரியும். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டே இல்லை. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து நான் பார்க்கும்போது படத்தில் நடிப்பாங்க போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி புரிதல் தான் இருக்கும். அப்போது அவங்கெல்லாம் வந்து குரல் கொடுப்பாங்களான்னு கேட்டால் எந்த வகையிலும் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் முஜிபுர் ரஹ்மான் சொல்கிறாரு. ஏன்னா அவர்களுடைய சொத்தை பாதுகாத்துக்கணும், தன்னுடைய புகழை பாதுகாத்துக்கணும், தன்னோட ஃபேன் பேஸை பாதுகாத்துக்கணும், அடுத்தடுத்த படத்தை எடுத்து விடணும். இதில் உனக்காண்டி வந்து நின்று கும்பல் கொலைகள் அது இதுன்னு பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ நமக்கு நண்பர்கள் யார்? ஏன்னா இவ்வளோ பெரிய பலத்தோடு ஒரு பக்கம் சட்டம் அவருக்கு சாதகமாக இருக்குது, அரசியல் அவருக்கு சாதகமாக இருக்குது, அதிகாரம் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்பேற்பட்ட காலகட்டத்தில் நமக்காக யார் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் எல்லா நாடுகள்லையும் எல்லா இடங்கள்லையும் ஒடுக்கப்படும் ஒரு இனம் எப்போவுமே இன்னொரு ஒடுக்கப்படும் தலித் அமைப்புகள் இல்லை தலித்திய இயக்கங்கள் பல இடங்கள்ல இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடக்கிற தாக்குதலுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக அவர்களுடைய குரல்களை பதிவு செய்யறதை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப தலித்திய சக்திகளை இஸ்லாமிய சக்திகள் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நட்பு சக்திகளாக சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது அப்படின்றதை நாம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிடுறாரு. ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட போது நீங்க பாத்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க அந்த வலதுசாரி நபர்கள் காஷ்மீர் பெண்களை பத்தி ரொம்ப இழிவா எழுதுறாங்க. அப்படி எழும்போது சீக்கியத்தை சேர்ந்த ஒரு மத தலைவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமிய காஷ்மீர் பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு சீக்கியனின் மத கடமை அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இப்பேற்பட்ட அரசியல் சூழல் நம்ம நாட்டில் இருக்குது. நாம் பார்க்குறோம் ஃப்ளாட்டா எல்லா பக்கமும் அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஆங்காங்கே சில அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு கவிதை இருக்குது இல்லையா, ஒரு பூக்கத்தான் செய்யும் அப்படின்ற ஒரு கவிதை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பல பூக்கள் இந்தியா முழுக்கவும் பூத்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவை எல்லாம் ஒன்று சேர்றது இல்லை. அதனால அங்கங்கே பூத்து அது
பிரிஞ்சு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த கூட்டங்கள் எல்லாரும் ஒன்று சேர்றதுல தான் இந்திய அரசியலின் எதிர்காலம் இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னும் மதுர் சத்யா நிறைய விளக்குனார். தோழர் பிருந்தா காரத்தினுடைய தீரமான போராட்டம் அதை தோழர் ஜவஹர்லால் கூட விளக்கியிருப்பாரு. அப்போ இது மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் நாடு முழுக்க செஞ்ச இஸ்லாமியர்களுக்கான போராட்டங்கள், அவர்களுடைய குரல்களுக்கான அவர்களுடைய உழைப்பு, இது எல்லாத்தையுமே நாம் இந்த நேரத்தில் கணக்கில் எடுத்து அவர்களோடு ஒன்றிணைந்து எப்படி இந்த பாசிசத்தை வீழ்த்துவது அப்படின்றதுக்கான செயல் திட்டத்தை யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். ஜான் முல்லர் அப்படின்ற ஒரு ஜனநாயகவாதி சொல்றாரு, ஜனநாயகம் என்பது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, அது ஏதோ ஒரு ஏட்டில் இருக்கும், ஏட்டில் இருந்தால் ஜனநாயகம் கிடைச்சிரும்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு கூட்டு முயற்சியால் போராட்டத்தின் மூலம் மட்டுமே வெல்லத்தக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு இஸ்லாமிய மக்கள் தயாரானால் மட்டுமே இஸ்லாமிய எதிர்காலத்தை பற்றி நாம் அதிகபட்சமாக சிந்திக்க முடியும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, ஜனநாயகத்தை நேசிக்கும் அரசியல் சக்திகளை உருவாக்குவதும் அதற்காக உழைப்பதும் தான் இந்திய அரசியலில் இஸ்லாமியர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதை கொஞ்சம் இஸ்லாமிக் வெர்ஷனில் சொல்லணும்னா, இறைவனால் முடியும் என்றாலும் முயற்சி செய்தவருக்கு மட்டும்தான் இறைவன் அதற்கான கூலியை கொடுக்குறான் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிறோம். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் தோழர் மருதையன் அடிக்கடி குறிப்பிடுவார், இது ஒரு நீண்ட இருள்னு. ஆனால் வரலாறு பல இருள்களை கண்டிருக்கிறது, இருள்களை கிழித்தெறிந்து விடியலை கொண்டு வரும் மனிதர்களையும் கண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மனிதர்களாக உருவாகவும் அடையாளங்களை மீட்டெடுப்பதிலும் அதிகாரத்தில் பங்கெடுப்பதற்கான போராட்டத்தை நடத்துவதிலும் அதற்கான உத்திகளை வகுப்பதிலும் சகோதரத்துவத்தை நேசிக்கும் சக்திகளுடன் கைகோர்ப்பதிலும் தான் இஸ்லாமிய அரசியலின் எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. அதை நோக்கி உழைப்போம், வரலாற்றை படிப்போம், வரலாற்றை படைப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க ஜனநாயகம், சமூக நல்லிணக்கம். நன்றி தோழர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.